அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். நாம் இன்னைக்கு திரு ராஜேஷ்குமார் ஜெயராமன் அவர்கள் எழுதிய ஒரு மழை நாள் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? கையில் குடை இருந்தும் இப்போது மழை வராது என்று நானே முடிவு செய்து ஹோட்டலுக்கு போகலாம் என்று ஏன் தோன்றியது? இப்போது கொட்டும் மழையில் ஒதுங்கவே இடமில்லாமல் நான் ஏன் அலைய வேண்டும்? இந்த 11 மணி ராத்திரியில் ஹோட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு விட்டாவது வந்திருக்கலாம். சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுவிட்டும் வந்திருக்கலாம். அதையும் செய்யாமல் பார்சல் கட்டி கொண்டு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டு உடனே கிளம்பினேன். எல்லாம் எதற்காக? இப்படி வரும் வழியில் கொட்டும் அடைமழையில் ஒதுங்கவே இடமில்லாமல் அலைவதற்காகவா? கொஞ்ச தூரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாய் ஷீட் போட்ட பஸ் ஸ்டாண்டு போல் ஒரு இடம் தென்பட்டது. நான் ஒதுங்கிய இடம் ஒரு நீளமான மதில் சுவர். அதில் ஒரு 3 சதுர அடியில் ஒரு கிருஷ்ணர் சிலை பதித்து வைக்கப்பட்டு அதற்கு சிறிய அளவில் கம்பி போட்ட கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது. வீட்டுச் சுவர்களில் விநாயகர் சிலை வைப்பார்களே அதுபோல. அங்கு ஒதுங்கி நின்றபோது என் மனதில் பட்ட கேள்விகளைத்தான் நான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் எப்போதும் கடவுளை மதங்களுக்குள்ளும் சிலைகளுக்குள்ளும் பார்ப்பதில்லை. உள்கடந்த ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். சிலைகள் மதங்கள் எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் என்று நம்புபவன் நான். உலகையெல்லாம் காக்கும் இரட்சகன் நீ. உன் சிலையை காப்பாற்றிக் கொள்ள உன்னால் முடியாது என்று நினைத்து மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பி கதவை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு வரவில்லையா என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த கிருஷ்ணருடன் மனதிற்குள் பேச ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா என்று மேனேஜர் சொன்னது நினைவுக்கு வந்தாலும் என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை. கம்பிக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாரை பாதுகாக்கப் போகிறாய்? நீயே சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் போய் உதவி செய்ய போகிறாய்? சரி, யாரை பற்றியோ நான் ஏன் பேச வேண்டும்? என்னை பற்றியே பேசுகிறேன். இப்படி வந்து சிக்கிக் கொண்டேனே, எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவி செய்ய போகிறாய்? இந்த கேள்விகள் எல்லாம் எனக்குள் எழ செய்து என்னை விரக்தியடை செய்யும் உன் நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த நான் ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். அந்த சுவரின் மூலையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ ஒன்று கிடக்க அதை கொஞ்சம் உற்று பார்த்தேன். அது துணி மூட்டையல்ல, ஒரு மூதாட்டி. பூச்சி, புழு, ஏன் சில நேரங்களில் பாம்பும் கூட என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வன எல்லாம் சரமாரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அழுக்கு துணியை மட்டும் சுற்றி கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள். யாரை பெற்ற தாயோ, ஆதரிக்க ஆள் இல்லாமல் இங்கு கிடக்கிறாள். அவள் ஏதோ முனகுவதைப் போல் இருந்தது. உற்று கேட்டால் என்னிடம்தான் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. என்னம்மா வேணும்? ஐயா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா. அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது. இந்த மழையில், இந்த இரவில் ஒரு இளைஞன் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலித்து கொள்ளும்போது இந்த மூதாட்டி என்ன செய்வாள் என்ற ஒரே ஒரு கேள்வி. இந்தாங்கம்மா, தோசை இருக்கு, சாப்பிடுங்க. தண்ணி பாட்டிலில் இருக்கு. கிருஷ்ணா, நல்லா இருப்பா. எனக்கு எந்த ரூபத்தில் வந்து உதவி செய்ய போகிறாய் என்று உன்னை கேட்டேன். இப்போது புரிகிறது. உதவி தேவைப்பட்டது எனக்கல்ல, அந்த மூதாட்டிக்கு. உதவியதும் நான் அல்ல, என் ரூபத்தில் நீ. ஒரு மழை நாள். நன்றி.